மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 த கிளாசிக்கல் வேர்ல்டு. இன்ட்ரடக்ஷன். The expansion of major civilization eliminated the graphical gap. Inter-regional trade contacts and cultural exchange led to the transmission of ideas, technology and art. அதாவது எல்லா கண்டங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் விலகி இருந்த காலத்தில் தான் இந்த நாகரிகம்ங்கிறது உருவானது. இங்கே இந்த புவியியல் கேப்புங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சி பண்பாடு கலைகள் இதனுடைய வளர்ச்சியினால் எல்லாமே மேலோங்கி நின்றுச்சு. அவங்க இது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாணிபம் நடத்திக்கிட்டாங்க. ட்ரேடிங் நடந்ததுனால கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸும் நடந்தது. அதனால் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஈஸியாக வந்தது. இது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஐடியாஸ், டெக்னாலஜி இதெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. கிரீஸ், த ஹெலானிக் வேர்ல்டு. த 8th century, Greece people were illiterate and life was difficult. The Greeks succeeded in founding colonies along the coast and earned through trade, turned into a network of city-states, religious practices and festivals. The illustrious example, Olympic Festival. 8th century வரைக்கும் கிரீஸ் மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்களாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்பை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க காலனி ஆதிக்கம் ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுடைய வாணிபத்தை பெருக்க ஆரம்பித்தாங்க. அது மூலமாக அவங்களுடைய கலைகள் மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சிட்டி ஸ்டேட் எல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி வலை போல் இருந்துச்சு. அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் மத கலாச்சாரங்கள் வளர தொடங்குனுச்சு. பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் நடந்தது. எல்லாத்தையுமே அவங்க திருவிழாவாகவே கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக் ஃபெஸ்டிவலை தான் சொல்கிறாங்க. டெமோக்ரஸி இன் ஹெலானிக் கிரீஸ். த கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் எமர்ஜ்டு. The rulers came from lines of traditional chieftains. Period of urban development with new buildings and enormous temples. இந்த கிரீக் சிட்டியில் டெமோக்ரஸி மக்களாட்சி எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கிரீக் சிட்டி பெரிய அளவில் உருவாக்குனாங்க. மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வம்சாவளியாகவே ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அர்பன் அதாவது அந்த ஏரியா அந்த அரசாங்கம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸு கோவில்கள் இதெல்லாம் நியூ இதெல்லாம் கட்டுனாங்க. ரோம், த ஹெலானிக் வேர்ல்டு. இப்போ ரோம் பேரரசு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ்டாப்ளிஷ் எ கிங்டம் ஆஃப் மெசோடேனியாங்கிற ஒரு நகரத்தை நிறுவுறாங்க. ஈக்குவலிட், பேசிக் தியரம் ஆஃப் ஜாமெட்ரி. நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஜாமெட்ரி. இந்த பேசிக் தியரம் ஆஃப் ஜாமெட்ரின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா யூக்ளிட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. எரட்டோஸ்தனஸ் கால்குலேட் த டயாமீட்டர் ஆஃப் த எர்த். எரட்டோஸ்தனஸ்ங்கிறது அந்த பூமியினுடைய சரியான விட்டத்தை கண்டுபிடிச்சாரு. ஹைபார்கஸ், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியை கண்டுபிடிச்சவர் ஹைபார்கஸ்ங்கிறவர் ட்ரிக்னாமெட்ரியை கண்டுபிடிச்சாரு. டாலமி, மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். பிளானட் கோள்களும் அந்த நட்சத்திரமும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத டாலமிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ரோம் இதில் தான் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. Roman Republic divided into 2 classes, partisans, landlords, common citizens. Partisans அப்படிங்கிறது அந்த மக்கள் ஆளக்கூடிய ராஜாக்கள், அவங்களுடைய லேண்ட்லார்ட்ஸ் நிலச்சுவார்ந்தார்கள்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நிலங்கள் வச்சுருக்க பெரிய அதிக பணம் உள்ளவங்க தான் ஒரு குரூப்பாகவும், காமன் சிட்டிசன் சாதாரண மக்கள் ஒரு குரூப்பாகவும் 2 குரூப்பாக இருந்தாங்க. கிளாஸ் வார், இப்போ இவங்களுக்குள்ளார சண்டை நடக்குது. கிளாஸ் வார் ஸ்டார்டட் பிட்வீன் பார்ட்டிசியன்ஸ் அண்ட் பிளபியன்ஸ். பிளபியன்ஸுங்கிறது தான் இந்த சாதாரண மக்கள். இவங்களுக்கும் அந்த ஆட்சி செய்யவங்களுக்கும் இடையில் பெரிய சண்டைகள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காஸ் ஆஃப் திஸ் வார், இந்த வாரினுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ரோமன் ரிப்பப்ளிக் இன்டு த ரோமன் எம்பையர். இப்போ இந்த ரோமன் குடியரசுங்கிறது ரோமன் பேரரசு அப்படிங்கிற மன்னராட்சியை உள்ள ஒரு எம்பையராக மாறிடுச்சு. பிரின்சிபேட், இது ஒரு பிரின்சிபேட்டுங்கிறது ராஜாக்கள் மன்னராட்சியுடைய இது. த பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அகஸ்டஸ் இன் நோன் அஸ் பிரின்சிபேட். ஹீ கால்டு ஹிம்செல்ஃப் இம்பரேட்டர் ஆர் எம்பரர். அதாவது அந்த ராஜாக்கள் தன்னுடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் அகஸ்டஸ் தான் ஃபஸ்ட்டு எம்பரர். இவர் தன்னுடைய
தன்னை வந்து ராஜாவாக தானே அறிவிச்சுக்கிறாரு. சொசைட்டி அண்டர் பிரின்சிபேட். இப்போ அந்த சொசைட்டி எப்படி இருந்தது அந்த மன்னராட்சியில் அப்படின்னா, விட்னஸ் டு கிரேட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் லக்ஸுரி குட்ஸ் சச் அஸ் சில்க், ஸ்பைசஸ் எக்ஸெட்ரா. சிட்டிஸ் வேர் பில்ட் ஆன் எ கிராண்ட் ஸ்கேல் with temples, theatres, stadia and colosseum etc. The Roman law attained the highest stage of development. இது அவங்க வந்து நல்ல லக்ஸுரியான லைஃப், நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்படிங்கிறதுக்கு பட்டு, அந்த ஸ்பைசஸ்ங்கிறது இந்த வாசனை பொருட்கள் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலமாக அவங்க இறக்குமதி செஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பித்ததுலேயே அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்ந்த தரத்தில் இருந்தது அப்படின்னு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிலான பில்டிங் கட்டினாங்க, கோவில்கள் கட்டினாங்க, தியேட்டர்ஸ்லாம் கட்டினாங்க, கொலோசியம் வட்ட அரங்கு, இது வந்து 7 wonders-ல் 1, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் கட்டினது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரோமன் லா அட்டைன் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த ரோமன்ஸ் இது ஸ்டேஜ் ஹையஸ்ட்டாக நல்லா வளர்ந்துருக்குங்கிறது அவங்களுடைய அந்த சட்ட அமைப்பு தான் முக்கியமான காரணம். அதுதான் நமக்கு அவங்களுடைய வளர்ச்சியவே காட்டுது. டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர். இப்போ இது சரிவுக்கு வந்துருச்சு. எதனால் சரிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஃபேஸிங் த்ரெட்ஸ் ஃப்ரம் பார்பேரியன் இன்க்ரூஷன்ஸ் த ரோமன் ஆர்மி லெட் பை ஒடாக்கவர் ரிவோல்டட் அண்ட் டெபோஸ்டு ஹிம். திஸ் மார்க்டு த எண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஒருத்தருக்குள்ளார அவங்களுக்குள்ளாரே சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த படிப்பறிப்பு இல்லாதவர்கள்லாம் அவரோட இந்த ராஜாக்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட கிளம்பிட்டாங்க. இதனால் ரோமன் ஆர்மியை வந்து ஒடாக்கவர் அப்படிங்கிறவர் எடுத்துக்கிறாரு. இதனால் அவருடைய இந்த ரோமன் எம்பையரே அழிஞ்சு போயிடுச்சு. ஃபால் ஆஃப் சின் டைனஸ்டி. சின் டைனஸ்டிங்கிறது அடுத்தது ஒன்று ஆரம்பித்து உடனேவே முடிவுக்கு வந்துருச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். ஷி ஹுவாங் டி கிரஷ்ட் ஆல் local rulers and established a strong dynasty. However, uprising of the peasantry, unlike in other cultures, it's led to the collapse of Qin dynasty. இந்த சின் டைனஸ்டிங்கிறத ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னா ஷி ஹுவாங்டி அப்படிங்கிறவர் ஆரம்பித்தார். அவர் வந்து சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தவங்களெல்லாம் எல்லாரையும் வீழ்ச்சி அடைய வச்சுட்டு அவங்களெல்லாம் வீழ்த்திட்டு இவர் அவருடைய ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை நிரூபிக்கிறார். இருந்தாலும் கூட அங்கே இருந்த அந்த விவசாயிகள் மற்ற மக்கள் வந்து அவரோட ஏற்றுக்கலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமே அந்த சின் டைனஸ்டி முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்தது ஹான் டைனஸ்டி. ஃபவுண்டட் பை லூபங். அதாவது லியூபங்கிறவர் தான் ஹான் டைனஸ்டியை நிறுவினார். த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் ரூலர் வாஸ் ஊட்டி. Large export trade mainly in silk as far as reached the Roman Empire. Buddhism came to China from India. இந்த ஹான் டைனஸ்டி ஆரம்பித்து வச்சவர் லியூபேங்கிறவர் தான் ஆரம்பித்தார். இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல்ல பேசப்பட்ட ஒரு ராஜா யாருன்னு பார்த்தா ஊட்டி அப்படிங்கிற ஒரு ராஜா தான் மிகப்பெரிய அளவில் ஆட்சி செஞ்சுருக்காரு. அந்த காலத்திலேயே வந்து சில்க் ரோடு அதாவது இந்த ஹரப்பா இதில் பார்த்தோம் நம்ம, அந்த இது வந்து சில்க் ரோடு திரும்பவும் போட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மூளைக்கு கொண்டு போக முடியுமோ, ட்ரேடிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப பெருசாக ஹான் டைனஸ்டியை கொண்டு வந்தாங்க. புத்திசம் வந்து இந்தியாவிலேருந்து இவங்க பீரியடில் தான் சைனாவுக்கு போனது. அடுத்தது ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இப்போ கிறிஸ்டியானிட்டி எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலாம். ரோமன்ஸ் லைட் மச் ஹோப் ஆன் ஜீசஸ். ஜீசஸ் வாஸ் எகெயின்ஸ்ட் த ரிச் அண்ட் த ஹைப்போக்ரிட்ஸ். அதாவது இந்த ஹான் டைனஸ்டியில் இருந்த மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நம்மளை மீட்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளை மீட்கிறதுக்காக ஒரு மீட்பர் வருவார் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்க. அந்த ஜீசஸ் வருவார் அப்படின்னு நம்பின ஒரு ஜீசஸ் பிறந்தார். அவங்க வந்து ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஜீசஸ் என்ன பண்ணார்னா, பெரிய பெரிய பணக்காரவங்க இந்த அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சத்தோடு நடந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எதிர்த்து போராடினார். திஸ் வாஸ் நாட் லைக் டு த பிரைஸ்ட் அண்ட் டர்ன்ட் எகெயின்ஸ்ட் ஜீசஸ். இது வந்து நிறைய மத குருமார்களுக்கு பிடிக்கல. ஜீசஸ் பண்ணுறது இவர் வந்து நம்மளை எதிர்த்து நிற்கிறாரு, மக்களை எல்லாம் திருப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ரோமானிய அரசுக்கிட்ட கொடுத்து கடைசியில் அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சு ஜீசஸை கொன்னுடுறாங்க. செயின்ட் பால் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட்டிங் த கிறிஸ்டியன் டாக்டரின். செயின்ட் பால்ங்கிறவர் தான் என்ன பண்ணார், இந்த கிறிஸ்டியானிட்டி கொள்கையவே வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாரு. ரோமன்ஸ் வேர் ப்ரிப்பேர்டு டு டாலரேட் கிறிஸ்டியானிட்டி. ரோமன்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மெதுவாக தங்களை டாலரேட் பண்ணிட்டாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மெதுவாக கிறிஸ்டியானிட்டிக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமன் எம்பரர்ஸ் கான்ஸ்டன்டைன் ஹிம்செல்ஃப் பிகேம் ஏ கிறிஸ்டியன். ரோமன் எம்பரரில் கான்ஸ்டன்டைன்கிறவர் என்ன பண்ணார், தன்னை ஒரு கிறிஸ்டியனாகவே
அறிவிச்சார், நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு தன்னோட மதம் மாறி அவர் சொன்னார். இதனால ரோம பேரரசில் வந்து கிறிஸ்டின் ஒரு மதமாக மாறிடுச்சு, ராஜ மதமாக அது மாறிடுச்சு. அடுத்தது பைசாண்டியம்ங்கிறது அடுத்த ஒரு டைனஸ்டி, ரூல்டு ஃப்ரம் த சிட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். இந்த பைசாண்டியம்ங்கிறது வந்து கான்ஸ்டான்டினோபிளாக ஆட்சி செஞ்சாங்க. தேயர் லாங்குவேஜ் வாஸ் கிரீக், அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து கிரீக். த பிளேஸ் வாஸ் வித் லக்ஸூரியஸ் ராயல் பேலசஸ், லைப்ரரிஸ், இட்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபெமிலியர் வித் த ரைட்டிங்ஸ் ஆஃப் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ். இந்த பைசாண்டியம்ங்கிறவங்க வந்து, அதாவது அது ஒரு வகையான ஆட்சியாளர்கள் வராங்க, கான்ஸ்டான்டினோபிள் ஆட்சி செய்கிறாங்க. இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து க்ரீக்கு. அவங்களுடைய பேலஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி இருந்தது, நிறைய மாணவர்களை வச்சு அவங்க நிறைய இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு கலைகளையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னு சொன்னால் க்ரீக் அண்ட் ரோமன்ஸினுடைய ரைட்டிங்ஸ். அவங்க ரோமானியர்களும் கிரீக்கர்களும் எழுதின எழுத்துக்கள், காவியங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சென்ட் சோஃபியா கத்தீட்ரல் ஆர் த லிஜன்சிஸ் ஆஃப் தே ஹாவ் லெஃப்ட் பிஹைண்ட். சென்ட் சோஃபியா கத்தீட்ரல்ங்கிறது தான் அவங்களுடைய கட்டட அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. The tottering empire finally fell to the Ottoman Turks in 1453. 1453ல ஒட்டாமன் துருக்ஸுங்கிற ஒரு குரூப்புக்கிட்ட அந்த டோட்டல் பைசாண்டியம்ங்கிற அந்த குரூப் அப்படியே அந்த ஆட்சியை முடிவுக்கு வந்துடுது. இந்த ஒட்டாமன் துருக்ஸ் வந்து அவங்களுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்த்துட்டோம், இந்த கிளாசிக்கல் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டோம். அன்றைக்கி ஈவினிங் இதுலேருந்து கொஸ்டின் வரும், நல்லா படிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.